என்ன சமையல்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறோம். ஆக்சுவலாக நிறையா டைம் சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. அதனால சும்மா பண்ணியாக ஜாலியாக செய்கிறோம். ப்ராப்பராக எதுவும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடலை எண்ணெய் உள்ளே ஊற்றிருக்கேன். ஓகேவா? ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு தேவையான கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் சமைக்கிறோம், அதையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஸ்பைசி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாமேகா. 2 பட்டை, 2 இலை, 2 பட்டை இலை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு, ஏன்னா நம்ம மசாலா அரைக்கையிலே கொஞ்சம் சோம்புலாம் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக ஜீரகம். ஓகே, ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நமக்கு தேவையான அளவு ஒரு காஞ்ச மிளகா நானே சொல்லிட்டேனே. எஸ், அவ்வளோதான். அடுத்து இதுக்கு முன்னாடியே கரண்டிலாம் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் எங்க அம்மா மாதிரி தேட வேண்டியது. நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். எங்க வீட்ல இன்னைக்கு வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்கு சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால நிறைய மசாலா அரைச்சு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன். 8 பேர் சொன்னா போதும். 9 பேருமா? இப்போ இதை நல்லா கழுவி இதுக்குள்ள ஊற்றிடலாம். இது வந்து நல்லா வணங்கணும். இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்கையில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் என்ன சேர்த்தேன், அவ்வளோதான். இதில் அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து மசாலா, அதாவது வணக்கையிலே மசாலாலாம் சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். ஓகே மேகா? இந்த மாதிரி செய்கிற சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து டக்குன்னு சிக்கன் செய்யணும் அப்படின்னா கடகடன்னு எல்லாத்தையும் உரிச்சு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி ஊற்றி அப்படியே செஞ்சிடறேன். ஆனால் செம்மையாக இருக்கும். தக்காளி சேர்த்துருக்கேங்க, அதில் மறந்துட்டேன். வணக்கையில் 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன், பெரிய சைஸ். ஏன்னா குழம்பு நிறையா வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து கிரேவி மாதிரி வரும். லாஸ்ட்ல நல்லா இருக்குன்னு மற்றவங்க சொல்லணும். சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லுவாங்கங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது ப்ராப்பராக இல்லை, நிறைய ப்ராப்பரான வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா லிங்க்ல கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. இதுதான் சிக்கன். 1 கிலோ சிக்கன். எஸ், 1 கிலோ சிக்கன் இல்லை 1.5 கிலோ இருக்கும்னு தான் நினைக்கிறேன். 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ சிக்கன் வந்து இப்போ எங்க அம்மாக்கே வந்து தெரியல அது எவ்வளவு கிலோ சிக்கன். நம்ம ரக்ஷிதா கொஞ்சம் அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பையன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கேம் எங்கதான் இருந்து இந்த கேம் கண்டுபிடிச்சாங்க தெரியல. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பரா வச்சிடலாம். அது வணங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸி. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களா ரக்ஷனே? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஐயோ ஐயா, கொஞ்ச நேரத்துல கொலை செஞ்சாங்க. இல்ல சிக்கன் நானே சும்மா கொஞ்சம் சீன் போடலாம், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விழுகும்னு நினைச்சேன். அது பார்த்தா மொத்தமாவே உள்ள விழுந்துச்சு. அதுக்கு தான் சொல்றோம். ஒரு கேக் மாதிரி ஒரு சீன் போடி மாதிரி. சீன் கொஞ்சம் சீன் போடி மாதிரி சீன் போட கூடாது. அதுக்கு தான் என்ன பண்றீங்க? பணத்தை விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாடுறீங்க? பணத்தை விளையாண்டு இருக்கோம். வரீங்களா? உள்ள கேம் விளையாடும்போது பணம் கேம் விளையாடுறாங்க. ஐயோ. அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. என்ன வீடியோ? எஸ், ஃபன்னான வீடியோ அண்ட் கேம். சூப்பரான வீடியோ. அதே மாதிரி கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசிக்கிறீங்க மைக்கலாம். யோசிச்சுட்டு வச்சுட்டு ஆல்ரெடி ஏற்கனவே மேல வந்து வீடு, நம்மளோட வீடு வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்க எல்லார்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணணும். நாளான்னைக்கு வந்து அப்லோட் ஆயிடும். நாளைக்கு அப்லோட் ஆயிடுமா? பாய் பாய். இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலங்க. முடியலங்க, இவங்க குறுக்கு பேசி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து வீடியோ எடுக்கலாமா? தப்பு என்னோடது. இவங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் பாத்தீங்களா. இந்த சிக்கன் குழம்பு வந்து மட்டன் குழம்பு மாதிரி இருக்குங்க. மட்டன் குழம்பு. பை பை. மட்டனா? ஏனேடா? சும்மா இருக்கும்போது நீயா கேக் செய்ய போற? ஆமா, போன வருஷம் நம்ம செஞ்சோம். இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். ஆமா, அது என்ன கேக் செஞ்சோம்? ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கேக், ஐஸ் கேக். அதே மாதிரி இந்த வருஷம் செமையா பண்ணிடுவோம். என்ன கேக்? வணக்கம். அதே மாதிரி நியூ இயர் வீடியோ நல்லா ஜாலியா இருக்கும். அதே மாதிரி நியூ இயர் வீடியோ வருங்க. போன வருஷம் வீடியோ கேக் செய்ய போறேன். எஸ், எங்க சித்தி பர்த்டேக்கு நியூ இயர்க்கு செம்மையா கேக்க தரமா செஞ்சு இறக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரெண்டு வீடியோ மிஸ் பண்ணாம சொல்றது எது? என்ன இருக்குங்களா வச்சுக்கிட்டு என்ன சொல், என்ன பத்தி தெளிவா சொல்லல. ஐயோ சாமி ஆள விடுங்க. சோ நான் வந்து தரமா இறக்குறோம்னு சொன்னேன்ல கேக் செஞ்சு, அதுக்கு ரக்ஷன் வந்து கீழே அம்மா இறக்குறோம் மேல தானமா இறக்குறோம்னு என்னவோ சொல்றேன். வணக்கம் சக்கியம். சோ தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. இப்போ அப்படியே வந்து மூடி வச்சிட்டு வர வேண்டியதான். ரைஸும் வச்சுட்டேங்க. ரைஸ் காமிச்சிடுமேங்க எவ்வளவு வச்சிருக்கேன். ஏமேங்க இத காமி இவ்வளவு ரைஸோட கரடி தான். அம்மா இதே வச்சிட்டா. இதே நல்லா இருக்கு பண்ணா. வேலை நல்லம்மா ஏதாவது கேளுங்களேன். நீ கேட்க மாட்டீங்க. நான் நீங்க ஏதாவது குறு கேட்டானு ஜாலியா போறது. என்னங்க உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு அந்த பிள்ளைங்க சும்மா 1000 கேள்வி கேட்பாங்க. சரி வீடியோ எடுக்கிறேன், ஏதாவது கேளுங்கடி, நேச்சுரலா ஏதாவது பேசி செய்யலாம்னா எந்த கேள்வியும் அவளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது பட்டு வேணாங்குவேன். கேக்குறேன். சரி கேளு. ஒரு புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சு என்ன வெளியில தான் நிற்பான், ஒரு கம்பி மேலதான் நிற்பான். போயிட்டு வரோம். இங்க பாருங்க, சமைக்க வச்ச வெங்காயம் கூட போடலைங்க வீடியோல. அவ்வளவு மும்பரா. அதுக்குள்ள இங்க பாருங்க, அதுக்குள்ள எல்லாமே பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலா வெங்காயம் அதுல நிறைய போட்டிருக்கேன், அதனாலதான் அதனாலதான் போடல, வேற ஒண்ணும் இல்லைங்க. சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு தெரியாதுங்க எப்படி சமைக்கணும். வெங்காயம் போட்டேங்க, வீடியோல காமிக்கல நானு. 50 வெங்காயம் போட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, இஞ்சி பூண்டு வேஸ்ட் கூட சேர்க்கலங்க. அப்புறம் என்னையா இப்படி? இல்ல அது ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா இருந்தா இஞ்சி பூண்டு. ஐயோ என்ன இப்படி விட்டுறீங்க? நிஜமா அதனாலதான் சேர்க்கல. சின்ன பிள்ளைங்க, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பிள்ளை போட்டீங்களே. ஐயோ இந்த பிள்ளைக்கு இந்த ஃபன்னி வீடியோ போடுறேன்னு என்னை ரொம்ப டேமேஜ் ஆக்குறாங்க. இதுக்கு நான் வர மாட்டேன். போடி இந்த வீடியோ வேணாம். நான் இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோனால ஒண்ணு வச்சு நம்ம கலாய்க்கணும். வேகமா ஓடி வருது, பக்கத்துல பால் இருக்கு, இதுக்கு பக்கத்துல இது மீன் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு. இப்ப ரெண்டாவது ரச்சிதா, இதெல்லாம் 90 கிட்ஸோட வீடியோ ரச்சிதா. வேற ஏதாவது புதுசா 2K மாதிரி யோசி. ஆனா அள்ள முடியும், ஆனா கிள்ள முடியாது. தண்ணீர் இது உடம்பில் அது 10 சட்டை போட்டிருப்பான். பூண்டா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ஒரு வீடுக்குது. கேட்கலாமே. ஒரு ரோடு, அந்த ரோட்ல எப்பயுமே ஈ முடிச்சுட்டே இருக்கும். அது என்ன? அது எனக்கு ஆன்சரா சொல்லவா? ஈசிஆர் ரோடா? இல்ல, சைலண்டா இரு. நான் சொல்றேன், நீ பட்டு என் வீட்டுக்கு ஈரோடு. ஈரோடு அதான் ஈரோடு. ஓ நல்லா இருக்கு. இது நான் பார்க்கல, சாரி. ஆமா நான் கேட்கவா? இப்போ ஒரு பால் வந்து இடிச்சு வடிஞ்சிடும். ஆனா பஸ்கார ஒரு லாரிக்கார பால் வந்து இது என்ன ஆகும்? என்ன ஆகும்? தயவு செஞ்சு மொக்க போடாதீங்க. என்ன ஆகுமா ஏதாவது நான் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். ஏன்னா பஸ் ட்ரெயின் வந்தாதான் நான் ஏதாவது ஆகும். ஆனா ஒரு நிமிஷம். டிரைவர் தானே பஸ்காரரும்
லாரி கால் வலிக்கா? அப்புறம் ஆனால் ஏன் அவ்வளோதான் டைம் முடிஞ்சு போச்சு. நல்லா தான் இருக்கு. Done. டவுன்லோட் பண்ணிக்கங்க. எடிட் பண்ண போறேன் இப்ப வீடியோ கூட முடிஞ்சதுக்கு வந்து எடிட் பண்ணி போடுறது குழம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் கிரேவில, அதுக்கப்புறம் edit பண்ணலாம். அப்புறம் சொல்ல மாட்டேங்குது பண்ணிக்கலாம். வேணாம். Okay. இந்த வீடியோ வந்து எங்க மேகா எடிட் பண்றாங்க. பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, அவளுக்கு ஒரு இதா இருக்கும். ஓகேவா? டன். டாடா. பாய்.